அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சஃபியுல்லா, சென்னை ஆயப்பாக்கம். இப்போ அல்லாஹ் குரானில் கவிஞர்களை வீணர்களை பின்பற்றுவார்கள் என்று சொல்கிறான். இன்னொரு வசனத்தில் உனக்கு கவிதையை நான் கற்றுத்தரவும் இல்லை, அது உனக்கு தேவையும் இல்லை, மால்லம் நாங்கள் ஷிகிற மான் பஹிலகு அப்படின்னு சொல்கிறான். இவ்வாறு இருக்கும்போது ரசூல்லா எப்படி சானிபித்து தாபித்தவர்களை கவிதையிலே எதிரிகளுக்கு பதிலளிக்க சொன்னாங்க? இந்த நிகழ்வு, இந்த வசனம் இறங்குவதற்கு முன்னாடி நடந்ததாக எடுத்துக்கொள்ளலாமா? கவிதை சம்பந்தமாக ஒரு பயான் இன்னைக்கு கேட்டேன். அதில் ஒரு சுனத் ஜமாத் ஆலிம் என்ன பயான் பண்ணுறாருன்னா, கவிஞர்களை வீணர்களை பின்பற்றுவான்னு சொன்ன உடனே அப்துல்லா இப்னு ரவாஹா அவங்க கவிதை எழுதுறதை விட்டாங்க. திரும்ப அந்த 26 கடைசி வசனம் இறங்கிச்சு இல்லை, 227. அதில் ஈமான் கொண்டவர்களை தவிர அப்படிங்கிறதுனால அதுக்கு ஒரு கவிதை எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நல்ல கவிதைகள் எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி பயன் பண்ணார். அதோட விளக்கம் என்ன? மற்ற தர்ஜிமாக்கள்லாம் புலவர்களை தவிரன்னு போடலை, நீங்கள் தான் தர்ஜிமாக்கள்ல புலங்கிறத ப்ராக்கெட்டில் போட்டிருக்கீங்க. அந்த வசனம் புலவர்களை தவிர அது மட்டும் தான் பேசுது, அது பொதுவான வசனமா. அடுத்தபடியாக அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த அப்துல்லா இப்னு ரவாஹா, ஹஸ்ஸான் இப்னு தாபித் அவர்கள்லாம் ரசூல்லா அவையில் அரசவை கவிஞர்கள் மாதிரி இருந்தார்கள். அவர்கள் ரசூல்லாவை புகழ் பாடிக்கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க. கவிதையிலே புகழ் பாடுவதற்காக ரசூல்லா கவிஞர்களை வச்சிருந்தாங்களா, இல்லை எதிரிகளை பதில் கொடுக்க மட்டும் பயன்படுத்தினார்களா? அப்புறம் அவங்க போர்க்களத்திலேருந்து வரும்போது ரவாஹா ரலியல்லாஹு அவங்க அப்துல்லா இப்னு ரவாஹா திரும்பி வரும்போது ஒரு கவிதை பாடினதாக அதுக்கு பொருள் செய்கிறார். அதில் என்னென்னா, முதல்ல சொன்ன அல்லாஹ் இல்லை என்றால் எங்களுக்கு நேர்வழி கிடைத்திருக்காது அப்படின்னு சொல்லி மாதிரி ஒரு முதல் வரியே வருது. அல்லாஹ் இல்லைங்கிற கான்செப்டே எப்படி? இப்போ அல்லாஹ் இல்லைன்னா நேர்வழி கிடைச்சிருக்காங்கன்னா மக்கள் படைக்கப்பட்டிருப்பாங்களா? அல்லாஹ் இல்லைன்னா மக்கள் இருப்பாங்க, நேர்வழி இல்லாமல் இருப்பாங்கங்கிற மாதிரி வருது. இதை ரசூல்லாவும் அங்கீகரித்து திரும்ப பாடினார்கள்னு வேற சொல்றாரு. இதில் உள்ள முரண்கள்லாம் கொஞ்சம் விளக்குங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அயப்பாக்கம் என்ற பகுதியைச் சேர்ந்த ஷஃபியுல்லா என்கிற சகோதரர் இந்த கேள்வியை இப்போ கேட்டிருக்கிறார். இவருடைய கேள்வி எல்லாமே என்ன, எதை பற்றி கேட்கிறாருன்னு சொன்னா, கவிதையை குறித்து கேட்கிறார். கவிதையை கவிஞர்களை இஸ்லாம் அவங்க இப்போ கெட்டவர்கள் என்று சொல்லுது, வீணா போனவர்கள் என்று சொல்லுகிறது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ரசூல்லாவையே புகழ்ந்து சில கவிஞர்கள் பாடி இருக்கிறாங்க. ரசூல்லாவே சில கவிதைகளை பாட சொல்லி ரசிச்சிருக்கிறாங்க. அப்ப இதை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? ஹஸ்ஸான் இப்னு தாபித், அப்துல்லா இப்னு ரவாஹான் அந்த கவிஞர்கள்லாம் இருந்திருக்கிறாங்களே, அவ கவிதையே கெட்டதா அல்லது கவிதையே ரொம்ப சிறந்ததா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் உள்ள கேள்வியா தான் நீங்க கேட்கறீங்க. கவிதையை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்துல என்ன நிலை என்று கேட்டால், கவிதை என்பது நம்ம வசன நடையா சொல்றோம்ல, அது ஒரு கருத்தை சொல்வதற்குரிய ஒரு வழி. கவிதையா சொல்வது என்பது ஒரு வழி. அந்த வகையில ரெண்டுமே ஒரு செய்தியை சொல்லக்கூடிய ஒரு வழி என்ற அளவில் வைத்துக் கொண்டால் அதுல எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஆனால் வசனமா சொன்னாண்டு அவனுக்கு எந்த மரியாதையும் இருக்க மாட்டேங்குது. அந்த கவிதையில சொன்னான்னு சொன்னா அதுல என்ன செய்யறாங்க, அறிவாளின்னு நினைக்கிறாங்க. அந்த கவிதைக்கு கூடுதலாக தூக்கி நிப்பாட்டுறாங்க பாருங்க. அந்த மாதிரி நிப்பாட்டக்கூடாது. வசனங்களுக்குரிய எல்லா கண்டிஷன்களுமே கவிதைகளுக்கு உண்டு. வசனங்கள்ல நீங்க யாரை ஏமாற்றக்கூடாது, ஆபாசம் இருக்கக்கூடாது, அருவறுப்பு இருக்கக்கூடாது. ஆனா கவிதைக்கு அதெல்லாம் இருக்கணுங்கிறாங்க. கவிதைக்கு பொய் அழகுங்கிறான். கவிதைன்றால பொய்ய போட்டதான் அழகுங்கிறான். அப்ப வர்ணனையில மிகைப்படுத்தி சொல்றது பொய் கிடையாது, அது சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் இவர்கள் என்ன செய்வார்கள் என்று கேட்டா, பெண்களை அளவுக்கு அதிகமா ஆபாசமா வர்ணிப்பார்கள், மதுபானத்தை அந்த போதை எப்படியே வர்ணிப்பார்கள். இப்படியான ஒரு இதுல மூழ்கி போய் கிடக்குறாங்க பாருங்க. அப்படியான கவிதையை தான் இஸ்லாமும் தடுக்கிறது. கவிதையே இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டதா
இல்ல, ரெண்டுக்குரிய ஆதாரத்தையும் பார்ப்போம். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்னு கேட்டா 26வது அத்தியாயத்துல 224, 225, 226, 227 ஆகிய 4 வசனங்கள்ல இது தொடர்பான செய்திகள் வருகிறது. என்ன வருதுன்னா, வஷ்ஷுஅராஉ யத்தபிஹுமுல் காவூன், கவிஞர்களை வீணர்களை பின்பற்றுவார்கள். கவிஞர்களை பின்பற்றக்கூடாது. வீணா போனோம்னா கவிஞனை பின்பற்றி மார்க்கத்துக்கு போனீங்கன்னு வைங்க, அப்புறம் உமர் புலவர் சொன்னது கேட்டு குதிரையில மாப்பிள்ளை ஏத்துற கதையெல்லாம் வந்துடும். குதிரையில மாப்பிள்ளை ஏத்துறாங்களா, கல்யாண மாப்பிள்ளை குதிரையில ஏற்றி விடணும் விடுறாங்களா, அதெல்லாம் யாரு கொண்டு வந்தது? கரிசமணி கட்டுறாங்களா, அதெல்லாம் யாரு கொண்டு வந்தது? இந்த கவிஞனும் எழுதி வச்சதை நெசம் நினைச்சு கவிஞனும் கவிதைன்னு சொன்னா வேத மாதிரி நினைக்கிறாங்க. ஒரு மனுஷன் சொன்ன ஒரு சொல்லு அது சரியானதா இருந்தா தான் ஏத்துக்கணும், தவறாத தூக்கி போடணும். அப்பா உமர் புலவர் அப்பா சொல்லிட்டாங்கல்ல, பொனகோடி மஸ்தான் அப்பா சொல்லிட்டாங்கல்ல, அப்படி நினைக்கிறாங்க பாருங்க. அதை அப்படி நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னா நீங்க வீணா போன ஆளுக்குங்கிற அல்ல. கவிதையை படிக்க கூடாதுன்னு சொல்லல, கவிஞர்களை வீணர்கள் பின்பற்றுவார்கள். நீங்க கவிஞர்களை ஒரு முன்னோடிகளாகவோ நம்ம வாழ்க்கையில பின்பற்றத்தக்கவர்களாகவோ அவர்கள் கவிதையில சொன்னதை எல்லாம் பெரிய தத்துவமாகவோ எடுத்துக்கொண்டு செய்யக்கூடாது. அது வார்த்தைகளை பேசுறத கேட்டு எப்படி இந்த காலம் வாங்கி அந்த காலம் விட்டு போறீங்களோ, சரியானது உள்ளத்துல பதிய வச்சு கொள்கிறீங்களோ, அந்த ஒரு நிலைதான் கவிதைக்கு கொடுக்க வேண்டும். அவர்கள் ஒவ்வொரு பள்ளத்தாக்கிலும் தட்டழிந்து திரிகிறார்கள் பார்க்கலையா என்று அல்லாஹ் கேட்கிறான். அன்னகும் யக்கூலுன மாலா யஃபலூன், செய்யாத எல்லாம் சொல்றாங்க இந்த கவிஞர்கள், பொய் பொய்யா சொல்றாங்க அப்படின்னு அல்லாஹ் அந்த இதுல சொல்லி பேசுறதெல்லாம் பொய். அதாவது ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு எழுதினா கூட என்ன செய்வாங்க கேட்டா, அது ஒரு வரி கூட நம்ம சேர்க்கக்கூடாது, ஒரு வார்த்தை கூட சேர்க்கக்கூடாதுங்கிறது வசனத்துல கரெக்டா இருந்துருவாங்க. இந்த கவிதை நோய் பிடிச்சிருச்சுன்னு சொன்னா இதை எந்த மாதிரி கூட குறைய போட்டு சொன்னா ரசிப்பாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வரலாறுல என்ன செஞ்சிருவாங்க, அதை வர்ணிச்சு கவிதைகள் விட்டு அடிச்சிருவாங்க. அப்ப இந்த கவிஞர்கள் பின்பற்றாதீங்க, உளறிட்டு போறோம், அது உளறல் மாதிரி எடுத்துட்டு போயிட வேண்டியது, அவ்வளவுதான். நல்ல கருத்து இருந்தா அதை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன், அந்த அளவுக்கு நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா அதுல தவறு கிடையாது. இதை சொல்லிட்டு எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டா, இல்லல்லதீன ஆமனு, நம்பிக்கையை கொண்ட கவிஞர்களா இருக்கிறாங்க, அதுல ஈமானுக்கு முஸ்லீம் ஆகிடுறாங்க. ஆமனு அமிலு சாலிஹாத்தி, நல்ல ரங்களை செய்யறாங்க, தக்ருல்லாஹ கதீரன், அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கொள்கிறார்கள். கவிஞராக இருந்து கொண்டு இதெல்லாம் போய் புழுக மாட்டாங்க. அதாவது கவிஞர்களா இருக்கிறாங்க, இருந்து கொண்டிருக்கும் பொழுது என்ன செய்யறான், வாயில வந்தெல்லாம் விட்டு உளர்றான். பிறகு என்ன செய்யறான்னு கேட்டா, இறை நம்பிக்கை நல்லறங்கள் செஞ்சு அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூர்ந்து ஒன்தசரு மிம்பாதி மாதுலிமு, அநீதிழைக்கப்பட்ட பிறகு அவர்கள் உதவி பெற்றுக் கொள்கிறார்கள். அநீதிழைக்கப்படுறதுக்காக வேண்டி பதிலடியாக அவங்க இந்த கவிதையை சொல்றாங்க. இந்த மாதிரி இருப்பவர்களை தவிர என்று ஒரு வசனத்தில் எல்லாம் சொல்றான். அப்ப இதுல என்ன எல்லாம் பிரிக்கிறான்னு கேட்டா, கவிதையில பின்பற்றத்தக்கவர்கள் எந்த ஒரு கவிஞருடைய கூற்றையும் தராவி எத்தனை ரக்காத்து அப்படின்னு சொன்னா அந்த அப்பா பாடியிருக்காருன்னு சொல்லக்கூடாது. அப்படி ஆதாரமா போச்சு. இந்த கவிஞர்கள் எழுதுனது பூராவுமே ஒரு ஆத்தன்டிக்கான ஆதாரமா போச்சு. இந்த சுமான முழுது வரோம் என்னது, இதுக்கு மேல வசனத்துல நம்ம புகழ்ந்த ரசூலுல்லாஹ் பாட மாட்டாங்களா? இது கவிதையில படிக்கிறானா, கவிதையில படிச்சோம்னா அது வேதமா போயிடுது. அது ஒரு ஹர்ஃபுக்கு 10 நன்மைக்கு மேல போய் விடுகிறதுன்னு நினைக்கிறோம். எவனோ ஒருத்தன் பாடின ஒரு பாட்டு. அப்ப இந்த பாட்டுக்கு அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. வசனமா சொன்னாலாச்சும் எல்லாருக்கும் புரியும், பாட்டுல சொன்னா எல்லாருக்கும் கூட புரியாது. என்னமோ திறமையை காட்டுறதுக்கு எழுதிட்டு போயிருப்பாங்க. இப்படிங்கிறது இந்த கவிஞர்களை பற்றின ஒரு நிலைமைய கவிஞர்கள் அத்தியாயத்தில் எல்லாம் என்ன செய்யறான் சொல்லி காட்டுறான். அதே நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இந்த கவிதையை கண்டிச்ச மாதிரி எல்லாம் சில வரும். எப்படி வரும்னு கேட்டா, அதாவது ஒருவனுடைய வயிற்றுல குடல்ல சீல் நிரம்பி இருக்குது, சீல் வைக்கும்ல சலம், அது நிரம்பி இருக்கிறது. இது வயிற்றுல கவிதை நிரம்புவதை விட சிறந்தது. ஒரு கவிதையா முழுங்கி திங்கிறான், அதை விட அது சீல் நிறைஞ்சிருக்கலாம். அப்போ கவிதை இப்படி நிரம்புற அளவு கள்ளி போட்டக்கூடாது. கவிதைங்கிற அப்படி தொட்டுக்க மாதிரி வச்சுக்கணுமே தவிர கவிதையே சோறாக்கிடக்கூடாது. ஒரு ஊர்கா மாதிரி வச்சுக்கலாம். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஒருத்தனுடைய உள்ளத்துல வயிற்றுக்குள்ள சீல் சலம் குடிகொண்டிருப்பதை நிரம்பி இருப்பதை விட கவிதை நிரம்பி இருப்பதை விட சீல் சலம் நிரம்பி இருப்பது சிறந்தது. இது ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னதாக புகாரியில 6154வது ஹதீஸ்ல இருக்கிறது. அப்ப இந்த மாதிரி தான் கவிதைக்கு நிலை வச்சிருக்காங்கன்னா எதுக்கு, அதையே திங்கிறது. பூரா கவிதை கவிதை கவிதை, அது பைத்தியம் முடிச்ச மாதிரி அலைகிறது. அந்த கவிதையை அந்த மாதிரி சாதாரணமா பேசினா கேட்க மாட்டானுவா.
இப்படி கவிதையில பேசும்போது எதுக்கு மூணு அடுக்கு மூணு சடுக்கு மூணு அப்படி சொல்றோம்ல, இந்த மாதிரி வார்த்தை தானம் வந்தவுடனே அதுல மயங்கி போறக்கூடிய நிலைமையில சொல்றாங்க பாருங்க. இந்த ஒரு பைத்தியம் வந்துடக்கூடாது. கவிஞனை ஒரு எழுத்தாளனுடைய அந்தஸ்தில் நீங்க வச்சா போதும். கவிஞன் என்பதற்கு நீங்க கூட கொடுக்குறீங்க. எந்த அளவுக்கு கொடுக்குறீங்க? அவன் சொன்னதெல்லாம் பெரிய வாழ்க்கை பிரச்சனை தீர்வு காண்ற மாதிரி நினைக்கிறீங்க. ஒரு கவிதை எழுதுறவனுக்கு அந்த தீர்வுக்குரிய எந்த ஒரு அறிவும் அவனுக்கு கிடையாது. எல்லாம் கற்பனையில என்னத்தையா உளரக்கூடியவன், தீர்வுனையும் உளரத்தான் செய்வானுவோ. அந்த மாதிரி போவதைத்தான் இஸ்லாம் தடுக்குது. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே கூட என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டா, சில கவிதைகளை இந்த அர்த்தம் தான் கொடுக்கணும் என்பதற்கு ஆதாரம் என்னன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சில கவிதைகளை என்ன செஞ்சிருக்கிறாங்க, கேட்டு ரசிச்சிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கவிதை பாடல. ஏன்னு கேட்டா, அல்லாஹ் குர்ஆன்ல இல்லன்ட்டு அவமா அல்லம்னா ஷிஅர, இவருக்கு நம்ம கவிதையை கற்றுக் கொடுக்கவில்லை. அவமா எம்பகை லஹு, அவருக்கு தேவையும் இல்லை அப்படின்னு நல்லா சொல்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கவிதையை நான் கற்றுத்தரவில்லை. அவருக்கு எப்படி எழுத படிக்க தெரியாதோ அந்த மாதிரி கவிதையும் தெரியாது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சில வாசகங்கள், சில பேச்சுக்களை பார்க்கும்போது கவிதை மாதிரி தெரியும். அதை வச்சுக்கிட்டு ரசூலுல்லாஹ் கவிதை பாடினாருன்னா சொல்லக்கூடாது. எப்படிலாம் தெரியும்? அப்படி கேட்கிறாங்க. லவ்லா அந்த மஹ்ததைனா, இறைவா நீ இல்லாட்டி நாங்க நேர்வழி பெற்றிருக்க மாட்டோம். நீ இல்லாட்டி என்றால் நீ நேர்வழி காட்டாவிட்டான்னு அர்த்தம். அதே ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு அவரு. நீ இல்லாட்டின்னு சரியான வார்த்தை இல்லைன்னு. அது சரியான வார்த்தை தான். நீ இல்லாவிட்டான்னு அர்த்தம். நீ எனக்கு உதவி செய்யாவிட்டால், நீ எனக்கு நேர்வழி காட்டாவிட்டால் நாங்கள் நேர்வழி காட்ட மாட்டோம், நேர்வழி பெற மாட்டோம். உலாத்த சத்தக்னா உலா சல்லைனா, நாங்க தான தர்மம் செய்ய மாட்டோம், தொழுதிருக்க மாட்டோம். பஞ்சலன் சக்கீனத்தன் அலைனா, எங்கள் மீது ஒரு அமைதி இறக்கி வைப்பாயாக. ஒரு சப்பித்தில் அக்கதாம லாக்கைனா, எதிரிகளை சந்திக்கும் பொழுது எங்களுடைய பாதங்களை உறுதிப்படுத்தி வைப்பாயாக. இன்னல் உலா கதுபகோ அலைனா, அவர்கள் எங்கள் மீது வரம்பு மீறிவிட்டார்கள். இதா அராது ஃபித்னத்தன் அபைனா, அவங்க குழப்பம் விளைவிக்க நினைப்பார்களே ஆனால் நாங்கள் அதை எதிர்ப்போம். இப்படின்ற ஒரு கருத்துல ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. இதை பார்த்து ரசூலுல்லாஹ் கவிதை பண்ண கவிதை இப்படியா? கவிதைன்னா ரெண்டு வரியிலாம் கவிதையை கண்டுபிடிக்க இயலாது. சும்மா வசனமா பேசுறவன் வாயில கூட ரெண்டு வரி கவிதை மாதிரி தெரியும். கவிதை என்று சொன்னால் ஒரு பெரிய நீண்ட ஒரு தொகுப்பை எடுத்து ஒவ்வொன்றையும் கரெக்டான அந்த அளவுல அந்த அடிகளும் சீர்களும் ஒரே மாதிரியான அமைந்து ஒரே ஒரு அந்த வசந்து சொல்லுவாங்கல்ல, அந்த 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 இது அந்த மாதிரியான ஒரு அமைப்புல எல்லாம் இருந்தா தான் அதுக்கு பேர் கவிதை. பேச்சில் ஒன்று இருந்து நம்ம சொல்லும்போது என்ன செய்யும், ரெண்டு வார்த்தை மட்டும் கவிதை மாதிரி என்ன செய்யும் வரும். ஒரு கட்டுரை எழுதுவான், தலைப்பு மட்டும் கவிதை மாதிரி தெரியும். அதை வச்சு கவிதை என்று கூடாது. கவிதை என்று சொன்னால் அது மொத்த அமைப்பும் ஒரே யூனிஃபார்ம்ல வரணும். அதுக்கு பேர் தான் கவிதை. அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுனது இல்ல. இது கவிதை மாதிரி ஒரு இதை சொல்லி இருக்கிறாங்க. இதை வச்சு ரசூலுல்லாஹ் கவிதை பாடினாங்கன்னு சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாதுன்னு கேட்டா, அவங்களுக்கு கவிதை தெரியாது, கற்றுக் கொடுக்கல. சும்மா பேசுற பேச்சே சில நேரத்தில் கவிதை மாதிரி தெரியும். அது அல்ல கவிதை. கவிதைன்னா ஒரு பெரிய தொகுப்பா இருக்கணும். அதுல ஆயிரக்கணக்கான வரிகள் இருக்கணும். அந்த வரிகள் ஒவ்வொரு வரியும் அடுத்த வரியும் ஒரே யூனிஃபார்ம் அமைஞ்சிருக்கணும். அப்படிலாம் ஒட்டி பார்க்கிற விஷயம் வரல. ரெண்டு வார்த்தை தான் வருது. இந்த ரெண்டு வார்த்தையை பிடிச்சிட்டு என்ன செய்யக்கூடாது, கவிதைன்னு சொல்ல கவிதை படுத்தினா சொல்லக்கூடாது. அந்த ஒரு விஷயம் இருக்குது. அதனால அப்ப இந்த ரசூலுல்லாஹ் கவிதை தெரியாது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சில பேர் கவிதையில வசப்பாடுவாங்க. அவங்க திறமையை காட்டி. மக்காவுல உள்ள காபிர்கள்ல நல்ல நல்ல புலவர்கள்லாம் இருந்தாங்க. அவங்க கவிதையில பாடும் பொழுது அவர்களுடைய பதில் அந்த அந்த ஸ்டைல்ல கொடுத்தா தான் அது உரிய பதிலா இருக்கும். அப்படி இல்லாம கவிதையில பாடும்போது வசனத்தில் படிச்சோம்னு சொன்னா நான் என்ன சொல்றேன் பாரு அப்படி வாங்கி போயிட்டு, அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, ஹஸ்ஸான் இப்னு சாபித் அவர் நல்ல கவிஞர். அவரை வச்சு என்ன செய்வாங்க, ஹஸ்ஸானே நீ அல்லாஹ்வுடைய தூதர் சார்பா நீ பதில் கொடு. இறைவா இவருக்கு ரூஹுல் குதுஸ் மூலம் இவர் வலுப்படுத்து. ரூஹுல் குதுஸ்னா ஜிப்ரீல் அப்படின்னு ஹஸ்ஸானுக்கு சொல்லுவாங்க. அவர் என்ன செய்வாரு, ரசூலுல்லாஹ் சார்பாக அவங்க என்னென்ன அவதூறு சொல்றாங்களோ கவிதையில, அந்த கவிதையில எழுதுறவனு கவிதையில என்ன செய்வாங்க, பதில் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நம்ம ஒரு ஏகத்துவ பிரச்சாரம் பண்ணுகிறோம். கவிதையின் திறமையை வச்சுட்டு கவிதையில் நம்மளை திட்டுக்கிறான்னு வைங்களேன், அவனுக்கு பதிலடியாக ஒரு கவிஞரை பிடிச்சி நம்மள உள்ள ஒரு கவிஞர் என்ன செய்யலாம், அந்த மாதிரி பதில் அதே ஸ்டைல பதில் கொடுக்கலாம். அது ரசூல் ஸல்லல்லாஹு செஞ்சிருக்கிறாங்க. அது என்னன்னு கேட்டா, வசனத்துல சொன்னா வசனத்துல பதில் கொடுங்க, கவிதையில சொன்னா கவிதையில பதில் கொடுங்க. அப்படித்தான் வருமே தவிர கவிதைங்கிறது ஒரு புனித நிலையில கொண்டு போனீங்கன்னு சொன்னா, கவிதை தான் வாழ்க்கைன்னு வயிறு பூரா நிறைச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா அதுக்கு மார்க்கத்துல என்ன இல்லை, அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கிடையாது கவிதைக்கு. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்கன்னு கேட்டா, சில பேர் சில கவிதையை படிப்பாங்க. படிக்கும்போது ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அதை ரசிப்பாங்க. எப்படி ரசிப்பாங்க, லபீதுன்னு ஒரு கவிஞன் இருந்தான். அவன் அவனுடைய கவிதை தொகுப்புல இருந்து ஒரு சின்ன துண்டை எடுத்து படிச்சு காட்டுவாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அஸ்தகு கலிமத்தின் காலஹ ஷாயிரு, கவிஞர்கள் சொன்ன சொல்லுலையே
உண்மையான சொல் எதுன்னு சொன்னா கலிமத்து லபீதின், லபீத் என்ற ஒரு கவிஞன் சொன்ன சொல்லுதான் கவிஞர்கள் சொல்லையே நல்ல சொல்லு என்று சொல்லிவிட்டு அவன் என்ன சொன்னான் அப்படி என்று கேட்டால், அலா குல்லு செய்யின் மா ஹலல்லாஹு பாத்தில், அறிந்து கொள்ளுங்கள் அல்லாவை தவிர உள்ள அனைத்தும் அழிய வீணாகக்கூடியது, அல்லாஹ் மட்டும்தான் நிலையாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கவிதை என்ன செஞ்சிருக்காருன்னு கேட்டா, லபீத் என்று ஒருத்தர் படிச்சிருக்காரு பழைய காலத்துல உள்ள கவிஞர். இதுல நல்ல சொல்லா இருக்கும், ரசூல்லா எடுத்து மேற்கோளா கூட காட்டுறாங்க. கவிஞர்கள் சொன்னதுலயே இது நல்லா இருக்குதே அப்படின்னு சொன்னால் இது தவறான தவறு இல்லை, அதோட நல்ல கருத்துக்களை அப்படி மேற்கோளாக அந்த கருத்துக்காக வேண்டி இந்த வார்த்தைகளை அழகுக்காக ரசூல்லா எடுத்து காட்டல. அல்லாவை தவிர உள்ள எல்லாமே பாத்தில் வீணு அப்படின்னு சொல்லுவது வந்து இஸ்லாத்துடைய கொள்கையை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கவிதையா இருக்கிறது. அதை எடுத்து ரசூல்லா சொன்னாங்க என்கிற ஒரு செய்தி புகாரில 6147வது ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, வந்து போய்கிட்டு இருக்கும்போது கேட்கறாங்க, என்ன கேட்கறாங்கன்னா, உன்னிடத்துல உமையா பின் அபு சல்த் என்பவர் பாடிய கவிதை இருக்கு தெரியுமான்னு கேட்கறாங்க. அவர் தெரியுங்கிறாரு. உடனே ரசூல்லா என்ன செய்யறாங்கன்னா, ஹி அதை சொல்லு பார்ப்போம். அவர் என்ன செய்யறாருன்னா, அவர் சொல்ற அந்த அம்ர் இப்னு ஷரீதுங்கிறவர் சொல்றாரு, நான் அந்த பைத்தை நான் படிச்சு காட்டினேன், மேலும் படிந்தாங்க, மேலும் ஒரு கவிதை வரி எடுத்து கொடுத்தேன், மேலும் படின்னு சொன்னாங்க. அப்ப இப்படி 100 பாட்டு அந்த அந்த கொஞ்சம் நல்ல கவிதை எழுதினாலும் போல இருக்கு, அதுல நல்ல நல்ல கருத்து இருக்கும் போல இருக்கு. அந்த ஒரு கவிதையில உனக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்கிறாங்க. அவர் தெரியும்ன்ற உடனே படி படி படின்னு சொல்லி 100 கவிதையை படிக்கிறார். ரசூல்லா கேட்கிறாங்க, அது என்னது மௌலுத உட்கார்ந்து நம்ம கேட்கிறோம் அப்படி கேட்கறது இல்ல, அர்த்தத்தை விளங்கி நல்ல கருத்து இருக்குன்னு புரிஞ்சு அதை ரசூல்லா நினைச்சிருக்காங்க, நல்லதான் சொல்லியிருக்காங்க, கவிஞனா இருந்தால் நல்லா சொல்லியிருக்கானே அப்படிங்கிறதுக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சிருக்காங்க, கேட்டிருக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால கவிதைங்கிறதையே டோட்டல் நெஞ்சு மாதிரி பெருக்க முடியாது. ஆனா கவிதை தான் இருக்கிற இந்த எடுத்து சொல்ற அந்த மொழியிலேயே சிறப்பான்னு கேட்டா அது சிறப்புலாம் ஒண்ணும் கிடையாது. சாதாரண நடையை விட கொஞ்சம் மட்டம், அப்படிதான் சொல்லணும். சாதாரண நடையில சொல்லும் போதாவது பொய் கலக்காம உண்மையை கலந்து மக்கள்கிட்ட பேசுவோம், அது உள்ளத்தை வந்து தைக்கும், அந்த மாதிரியான விஷயமா இருக்கும். அதை விட 2ஆம் அர்த்தத்துல தான் அந்த கவிதையை வச்சுக்கணும். கவிதை கூடாதுன்னு கிடையாது, வசனமாக சொல்வது மிக சிறந்தது, கவிதையாக சொல்வதற்கு அனுமதி இருக்கிறது, அது சிறந்தது கிடையாது. ஏன் சிறந்தது கிடையாதுன்னு கேட்டா, அதுல பொய் கலப்படம்லாம் ஜாஸ்தியா இருக்கும். இந்த பேச்சுகள் இருப்பதை விட அதுல கூடுதலா இருக்கும். முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் பொய் கற்பனை இந்த மாதிரி விஷயங்கள் இருந்து முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யணும், விலகி இருக்கணும் என்ற காரணத்திற்காகத்தான் சொல்லப்பட்டிருக்கு. கவிதையே கூடாது என்றெல்லாம் இஸ்லாம் எங்கேயுமே சொல்லவே கிடையாது. ரசூல்லா ரசிச்ச, நீங்களா இந்த எல்லாத்தையும் சொல்லி இருக்கிறீங்க கேள்வியிலேயே, ரசூல்லா ரசிச்சது உண்மை, அதை கண்டிச்சது உண்மை தானே. அப்ப எப்படி நீ பிரிச்சு பார்க்கணும், கண்டிச்சது எதை கண்டிச்சாங்கன்னு சொன்னா கெட்ட கவிதையை கண்டிச்சாங்க, ரசிச்சது என்ன ரசிச்சாங்கன்னா நல்ல கருத்துள்ள கவிதை ரசிச்சிருக்காங்க. அப்படி ரசிச்சதுனால் கவிதை தான் சிறப்புன்னு வருமானா சிறப்புன்னு வராது. ஏன்னு கேட்டா அது பின்பற்றாதீங்கன்றான்ல, ஃபாலோ பண்ற அளவுக்கு உள்ள ஒரு விஷயம் இல்லை. இப்படி நம்ம விலகி கொள்ள வேண்டும்.